கோவை, ஈரோடு, சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் வியாழக்கிழமை கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிக்கடல் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செவ்வாய், புதன்கிழமைகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை நாமக்கல், கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக வீடு மற்றும் அலுவலகங்களில் ஏசி மற்றும் ஏர் கூலர் பயன்பாடு அதிகரித்த நிலையில் நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக மின் நுகர்வு 252 ஜிகாவாட்டாக உயர்ந்து புது உச்சம் தொட்டது. இந்தியாவில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் பகல் நேரங்களில் ஏசி, ஏர் கூலர், மின்விசிறி இன்றி இருக்க முடியாது என்ற சூழல் நிலவி வருகிறது. இதனால் நாளுக்கு நாள் மின் நுகர்வு அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் மின் நுகர்வு 252 ஜிகாவாட்டாக அதிகரித்து புது உச்சம் தொட்டுள்ளது. வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கிந்திய பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பச்சலனம் காரணமாக நாளுக்கு நாள் மின் நுகர்வு அதிகரித்திருப்பதாக மத்திய மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் வெப்பச்சலனம் அதிகரிக்கும் என்பதால் மின் நுகர்வு மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டிலும் மின் நுகர்வு அதிகப்படியாக 21,060 மெகாவாட்டாக உச்சம் தொட்டுள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படும் சூழல் தொடர்பாக உணவக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்க மத்திய அரசு அறிவுறுத்தியது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வணிக சிலிண்டர் கிடைக்காமல் உணவகங்கள் மூடப்படும் சூழல் உருவானது. உணவுப் பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் வாடிக்கையாளர்கள் சிரமம் அடைந்தனர். தற்போது நிலைமை சீரானதாக கூறப்பட்டாலும் கேஸ் தட்டுப்பாடு தொடர்வதாக உணவக உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கஷ்டமா இருக்குது. ரைஸ் ஐட்டம் குறைச்சிட்டோம். எப்பயுமே 5 ரைஸ் வரும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் 3 ரைஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் அள்ளி போடுவோம். நாங்கள் இப்போ கவுண்டிங்கில் போடுறதா இருக்கு. பகடாவே எங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய்க்கு பில்லு வந்துடும். அந்த பகடாவை நாங்க போடுறது கிடையாது. இந்நிலையில் மன்னார்குடியில் உள்ள அம்மா உணவகத்தில் ஊழியர்கள் விறகடுப்பு மூலம் உணவு சமைத்து வருகின்றனர். சமையல் செய்ய தாமதமாவதால் விரைவில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் 7ஆம் நாளில் நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளினர். முன்னதாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் முத்துராமையர் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சுவாமியும் அம்மனும் அம்மன் சன்னதி, தேரடி, விளக்குத்தூண், தெற்கு, மேல, வடக்கு, கீழ்மாசி வீதி உட்பட முக்கிய இடங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். வீதி உலாவின் போது குழந்தைகள் மற்றும் பெண்கள் பலர் சிவன், பார்வதி, மீனாட்சி, முருகன், விநாயகர் உள்ளிட்ட கடவுள் வேடமிட்டு ஊர்வலமாக வந்தனர். நான்கு மாசி வீதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி, அம்மனை மனமுருக தரிசனம் செய்தனர். இதனை முன்னிட்டு 4 மாசி வீதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. எல்லாரும் வழிவிடுங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்த ஆந்திர மாநில பக்தர்களால் உருவான திடீர் செங்கல் வழிபாடுதான் இது. அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்த ஆந்திர மாநில பக்தர்கள் சிலர் கோயில் வளாகத்தில் திடீரென செங்கற்களை அடுக்கி வைத்து வழிபட்டுள்ளனர். இப்படி செய்தால் வீடு கட்டும் கனவு நிறைவேறும் என கூற இதனை கண்ட தமிழகத்தை சேர்ந்தவர்களும் செங்கல் வழிபாடு செய்துள்ளனர்.
இந்நிலையில் கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் பேய் கோபுரம் அருகே கட்டுமான பணிக்கு வைத்திருந்த செங்கற்கள் மாயமானதாக புகார்கள் எழுந்துள்ளன. அங்கு சென்ற கோயில் நிர்வாகத்தினர் அவை வேண்டுதலுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து உடனே அப்புறப்படுத்தினர். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இனி இதுபோன்று கற்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது எனவும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். தேர்தல் மற்றும் அரசியல் தொடர்பான செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னையில் துறைமுகம் தவிர 15 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆண்களை விட பெண்களே அதிகம் பேர் வாக்களித்துள்ளனர். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 28,93,505 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 24,21,186 பேர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். மொத்தமாக 83.68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆண்களை விட 75,561 பெண்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர். துறைமுகம் தவிர பிற அனைத்து தொகுதிகளிலும் பெண்களே அதிகளவில் வாக்களித்துள்ளனர். 3ஆம் பாலினத்தவர்கள் 489 பேர் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்தியுள்ளனர். தொகுதி வாரியாக பார்க்கையில் ஆர்கே நகர் தொகுதியில் அதிகபட்சமாக 90.56 விழுக்காடு பதிவாகியுள்ளது. படித்தவர்கள் அதிகம் வசிக்கும் மயிலாப்பூர் தொகுதியில் குறைந்தபட்சமாக 74.84 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம் ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கிய வடசென்னையில் 85.20 விழுக்காடு பேர் வாக்களித்துள்ளனர். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி தொகுதிகளை உள்ளடக்கிய தென் சென்னையில் 82.26 விழுக்காடு பேர் வாக்களித்துள்ளனர். தமிழ்நாட்டில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவுக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் கடந்த வியாழக்கிழமை ஒரே கட்டமாக நடைபெற்றது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வாக்குச்சாவடியில் வாக்களித்தவர்களின் விவரம் அடங்கிய படிவம் 17A உள்ளிட்ட தேர்தல் ஆவணங்களை ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 4023 வேட்பாளர்கள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டதாகவும் அதில் 75,064 வாக்குச்சாவடிகளில் எந்தவொரு வாக்குச்சாவடிக்கும் மறுதேர்தல் பரிந்துரைக்கப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. இதேபோன்று மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு முதல்கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் அங்கு எந்த வாக்குச்சாவடிக்கும் மறு வாக்குப்பதிவு பரிந்துரைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்கு பிறகு படிவம் 17A மற்றும் தேர்தல் தொடர்புடைய ஆவணங்கள் மீண்டும் சீல் வைக்கப்பட்டதாகவும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூம்களில் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை தொகுதி தேர்தல் அலுவலர் நாள்தோறும் 2 முறை நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் தினமும் 1 முறை பார்வையிட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கொடைக்கானலில் இதமான காலநிலையை ரசித்தபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உற்சாகமாக நடைபெற்று மேற்கொண்ட காட்சிகளே இவை. கடந்த வியாழனன்று சட்டப்பேரவைத் தேர்தல் நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஓய்வெடுக்க தனது குடும்பத்துடன் நேற்று கொடைக்கானல் சென்றார். முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டதும் சுற்றுலாப் பயணிகள் அவருடன் உரையாடி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அப்போது தாவேக்காவை குறிப்பிட்டு முதலமைச்சரை அவரது சிக்னேச்சர் சைகையை ஒன்ஸ் மோர் செய்ய வைத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து இன்று காலை நட்சத்திர ஏரியை சுற்றிய சாலையில் முதலமைச்சர் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அவரிடம் சுற்றுலாப் பயணிகள் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். முதலமைச்சரின் வருகையொட்டி கொடைக்கானலில் 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 4 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு சென்னை திரும்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடன் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அதிமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கண் துஞ்சாது அயராது தேர்தல் பணியாற்றிய அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பை கண்கூடாக கண்டோம் என்று குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் எப்படியாவது புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு தயாராக இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கும் நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கும் முகவர்கள் அனைவரும் மிகுந்த கவனத்துடன் பணியாற்றி வெற்றிக்கணியை சிந்தாமல் சிதறாமல் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.
வாக்கு எண்ணிக்கை நாளன்று எக்காரணம் கொண்டும் முகவர்கள் காலதாமதமாக செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, வாக்கு எண்ணிக்கையின் போது ஏதேனும் மாறுதல்கள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வு கிடைத்த பின்னர்தான் அடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பிஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசில் இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. தவிக தலைவர் விஜயின் இந்த பேச்சு குழந்தைகளை உளவியல் ரீதியாக பாதித்திருப்பதாக கூறி விசிக நிர்வாகி புகார் அளித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி சென்னையில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட விஜய் விசில் சின்னத்தில் வாக்களிக்க பெற்றோரிடம் குழந்தைகள் அடம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் குழந்தைகள் உளவியல் ரீதியாக பாதிக்க காரணமாக அமைந்த விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாலகிருஷ்ணன் என்ற விசிக நிர்வாகி புகார் அளித்துள்ளார். என் குழந்தை ஓட்டு போட போகும்போது நீங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிக்கு ஓட்டு போட சொல்கிறான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு பெரிய விஷயமா போச்சு. விஜய் அவர்கள் இப்படி சொல்லி குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால தானே இந்த பிரச்சனை. பேசின விஜய் அவர்கள் மீதும் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் மூலியமா நடவடிக்கை எடுக்கணும். தனது குடும்பம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இதே சூழல் உருவானதாகவும் பாலகிருஷ்ணன் வேதனை தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பரப்புரை, புதிய கட்சி தொடங்கிய சந்திரசேகர ராவின் மகள், IPL தொடரில் குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ளும் சென்னை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தலில் பாஜக 110 இடங்களை கைப்பற்றும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஷியாம்பூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிரதமர் மோடி அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிய நிலையில் மம்தா பானர்ஜி ஹுமாயூன் கபீரை பயன்படுத்தி இங்கு ஒரு பாபர் மசூதியை கட்ட விரும்புவதாகவும், பாஜக தொண்டர்கள் உயிருடன் இருக்கும் வரை இதை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். மம்தா பானர்ஜியும் அவரது மருமகனும் ஊடுருவல்களை உள்ளே நுழைய அனுமதிப்பதாகவும், எந்த தொழில் செய்வதற்கும் மம்தா பானர்ஜியின் மருமகனுக்கு வரி செலுத்த வேண்டி இருப்பதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். पहले चरण में भाजपा 110 सीट जीतकर दीदी का सुपड़ा साफ. ஹூக்ளியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தேர்தலுக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களை தலைகீழாக தொங்கவிடுவோம் என்று அமித்ஷா பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். কেস করবেন, এটা ইটস এ ক্রাইম, এ কথা হোম মিনিস্টার বলতে পারে না. அதனைத் தொடர்ந்து மம்தா பானர்ஜி தான் போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் பாத யாத்திரையாக சென்று ஆதரவு திரட்டினார். తెలంగాణ రాష్ట్ర సేన, జై తెలంగాణ రాష్ట్ర సేన, జై తెలంగాణ రాష్ట్ర సేన, జై தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய காட்சிகளே இவை. தெலங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சரும் பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவருமான சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அம்மாநில மேலவை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு கட்சியிலிருந்து கவிதா இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதன்பின் கட்சியிலிருந்து விலகிய கவிதா புதிய கட்சியை தொடங்கப் போவதாக அண்மையில் அறிவித்திருந்தார். ஹைதராபாத்தில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தனது கட்சி பெயரை கவிதா அறிவித்தார். తెలంగాణ రాష్ట్ర సేన, జై తెలంగాణ రాష్ట్ర సేన, జై తెలంగాణ రాష్ట్ర సేన, జై తెలంగాణ రాష్ట్ర సేన. 2029 சட்டமன்ற தேர்தலில் தனது தெலங்கானா ராஷ்டிரிய சேனா கட்சி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் என்றும் கவிதா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில்
நாட்டில் வசித்து வந்த இஸ்ரேலின் பழங்குடியின வம்சாவளியைச் சேர்ந்த 250 பேர் தாய்நாட்டிற்கு திரும்பிச் சென்றடைந்தனர். கிமு 720 அசைரியன் படையெடுப்பாளர்களால் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலின் 10 பழங்குடியின இனங்களில் ஒன்றான மனேசி வம்சாவளியைச் சேர்ந்தவர்களும் ஒருவர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இவர்கள் பெர்ஷியா, ஆப்கானிஸ்தான், திபெத் மற்றும் சீனா வழியாக இடம்பெயர்ந்து இந்தியாவுக்குள் நுழைந்து இங்கு குடியேறியதாக கூறப்படுகிறது. அவ்வாறு இடம்பெயர்ந்த காலத்திலும் யூத மதச் சடங்குகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்துள்ளனர். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவினர். மேலும் மனாஷே சமூகத்தினர் பெரும்பாலும் குக்கி பழங்குடியினருடன் இணைந்து வாழ்கின்றனர். இந்த நிலையில் மனாஷே சமூகத்தினரை இஸ்ரேலுக்கு அழைத்து வர அந்நாட்டு அரசு கடந்த நவம்பரில் முடிவெடுத்தது. அதன்படி ஆபரேஷன் விங்ஸ் ஆஃப் டான் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக மணிப்பூரில் உள்ள 250 பேர் இஸ்ரேலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அண்மை காலமாக மணிப்பூரில் நடக்கும் இனக்கலவரங்களால் பாதிப்பை சந்தித்துள்ள இவர்கள் தங்களது தாயகத்திற்கு திரும்பிச் செல்வதில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். டெல்லியை பந்தாடிய பஞ்சாப் அணி ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச ரன் சேஸ் என்ற தனது முந்தைய சாதனையை முறியடித்தது. ஐபிஎல் திருவிழாவின் 35வது லீக் ஆட்டத்தில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வசிக்கும் பஞ்சாப் அணியை டெல்லி அணி எதிர்கொண்டது. டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி KL ராகுல், நிசங்கா தொடக்க வீரர்களாக களமிறங்கிய நிலையில் நிசங்கா 11 ரன்களில் அவுட் ஆகி வெளியேறினார். பின்னர் நிதிஷ் ராணாவுடன் ஜோடி சேர்ந்த KL ராகுல் பஞ்சாபின் பந்துவீச்சை நாலாபுரமும் பந்தாடினார். 9 சிக்சர்கள் 16 பவுண்டரிகளை பறக்கவிட்டு 152 ரன்கள் குவித்து அவுட் ஆகாமல் இருந்த KL ராகுல் ஐபிஎல் வரலாற்றில் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் என்ற சாதனையை படைத்துள்ளார். மறுபுறம் சதமடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ராணா 91 ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தார். 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு டெல்லி 264 ரன்கள் குவித்த நிலையில் இமாலய இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் உள்ளிட்ட வீரர்கள் சீராக ரன்களை உயர்த்த அதன் பிறகு வந்த ஸ்ரேயஸ் ஐயர் சிக்சர் மழை பொழிந்தார். முடிவில் 18.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 265 ரன்களை குவித்த பஞ்சாப் ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன் சேஸ் என்ற தனது முந்தைய சாதனையை முறியடித்தது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 36வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் வைபவ் சூரியவன்ஷியின் அபார சதத்தின் உதவியுடன் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 228 ரன்கள் குவித்தது. 15 வயதேயான சூரியவன்ஷி 36 பந்துகளில் சதம் விளாசி ஐபிஎல் வரலாற்றில் புதிய சாதனை படைத்தார். தொடர்ந்து விளையாடிய ஹைதராபாத் அணி 18.3 ஓவர்களில் இலக்கை எட்டி ராஜஸ்தான் அணிக்கு அதிர்ச்சி அளித்தது. அதிகபட்சமாக இஷான் கிஷன் 74 ரன்கள் விளாசினார். இதனால் வைபவ் சூரியவன்ஷியின் சதம் வீணானது. சென்னை சேப்பாக்கத்தில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் 37வது லீக் ஆட்டத்தில் சென்னை, குஜராத் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இன்றைய ஆட்டத்திலும் தோனி களமிறங்காத நிலையில் சென்னை அணி 4வது வெற்றியை பெறுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதேபோல் இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. அமெரிக்காவில் அதிபர் டிரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு, அமெரிக்கா ஈரான் இடையேயான 2வது சுற்று அமைதி பேச்சு ரத்து உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்ற விருந்து நிகழ்ச்சியின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட காட்சிகளே இவை. பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு அதிபர் டிரம்ப் சனிக்கிழமை இரவு வருடாந்திர விருந்தளித்தார். வாஷிங்டனில் உள்ள ஹில்டன் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிபர் டிரம்ப், அவரது மனைவி மெலனியா, துணை அதிபர் ஜெடி வான்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். விழா அரங்கில் டிரம்ப் தனது அருகில் அமர்ந்திருந்தவர்களுடன் கலந்துரையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அரங்கில் திடீரென துப்பாக்கிச்சூடு போன்ற சத்தம் கேட்டது. உடனடியாக டிரம்ப், அவரது மனைவி உள்ளிட்டோரை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பாக வெளியே அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் ஒருவரை பிடித்து விசாரித்து வருவதாக டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார்.